தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. அதாவது சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சிலர் தன்னிடம் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திடம் ஒரு புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு செய்த திருவல்லிக்கேணி காவல்துறையினர் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரை கைது செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு ஏற்கனவே காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவில் அரசியல் உள்ளடக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் குதிரை பேரத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படவில்லை. இந்த நிலையில் காவல்துறையினை தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.